ஏது குறையுது ஒண்ணும் புரியலையே, என்னதான் குறையுது? ஒரு சீர்வரிசையில ஒண்ணு குறையுது. அந்த சாமானு கொடுத்தாதான் நாங்க பொண்ணை கூட்டிட்டு போவோம். இல்ல அங்கே விட்டு போய் என்னடா குறையா கொடுத்தீங்க? சீர்வரிசையில என்ன குறை? ஒண்ணு குறையுதுடா. என்னடா குறையுது? என்னதான் குறையுது? தான் குறையுதுடா. கச்சட்டி குறையுதுடா. கச்சட்டி. ஆனா போடா போன்சட்டியா. சாமான் கொடுத்தாதான் நம்ம கல்சட்டி பருப்பு குறையுது. அது ஒண்ணு குறையுது. அது ஒடியார் போகிறார் ஊட்டான்னு ஒண்ணு எடுத்துன்னு வரா, காலையில வாங்கி மூடு நாளைக்கு எடுத்துன்னு போடுவா. ஐயா, வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம். ஆகையால எங்களுக்கு சீர்வரிசையே வேணாம். எங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்த போதிலும் அதை விடுத்து நாங்கள் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறோம். காலத்தின் வந்த சோதனையால் அதை விடுத்து எதுக்கியா அதெல்லாம் நமக்கு? ஒரு சாமான் குறையுது. ஒரு சாமான் குறையுது. மரியாதை கேட்டுக்கோ. உன் தங்கச்சி குடிச்சாடா? என்னது? கல்சட்டி குடிச்சாடா? கல்சட்டி குடிச்சாடா? கல்சட்டி. அட போன்சட்டி குடுத்தா. எங்க தங்கச்சிக்கு நான் கொடுத்தேன். என்னது? யாரூர் சிவாவுக்கு கொடுத்தேன்டா. ஓ சட்டியா? அவன் தான் கேக்குறான் சொல்றியே, அத கூட யாருனாச்சும் வச்சு கொடுப்பாங்கல்ல? இல்ல பருப்பு கடிக்கிறதுக்கு பேஜார் போடுவாங்க, அதனால பழமொழி இப்ப மிக்சிங் போகட்டும். நாங்கள் தம்பதியாகி விட்டோம். அவருடைய தங்கையை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய நாட்டில் அழைத்துட்டு போயிடுவேன். அப்ப தன்னந்தனிமையில் தானே இருப்பாரு உங்க மன்னரு. ஆமா. ஐயால எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டாம். அவர் என்ன பாது என்ன ஆசை உனக்கு? என்ன இல்ல, என் மனைவி அருகாமையில் இருக்கிறாள் அல்லவா தோழி, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் தோழி பெண்ணாக இருக்கிறார். அவளை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு சொல் ஐயா. நீங்க அந்த கோழி பொண்ணுக்குத தோழி பெண் இருக்குத, அதை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்பந்தமா? என்ன சம்பந்தத்திலே நான் திருமணம் செய்து விட்டால் இந்த நாட்டு மக்கள் மேல் இருக்கும் பற்றுதல் அற்றுவிடும். ஆகையால் திருமணம் என்பதை வெறுத்து இந்த நாட்டு மக்களை என் கண் இமை எப்படி காக்கிறதோ அத்தன்மையாக காக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்ப நீ முட்டு துன்ற முடியாதா? அவர் சொல்வது நியாயம்தான். எப்படியெல்லாம் நாட்டு மக்கள் மீது இருக்கும் பற்று போயிடும் நினைக்கிறாரு. நாட்டு மக்கள் மீது பற்று போகாது. இவருக்கு பிறகு வாரிசு வேண்டும், அடுத்து இந்த நாட்டை ஆள்வதற்காக. ஆகையால் திருமணம் செய்து இல்லறத்திலே நல்லறமா ஈடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அடுத்த வாரிசு உருவாகண்டா. அதுக்குதான் சொல்றேன். ஆமாங்க, நீ இதோட காலத்தை கழிச்சு போயிட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு வாரிசு வேணும், நாட்டை ஆளணும். அதாவது ஒரு புதல்வன் தேவை. சோத்துக்கு வாங்கிக்கிறான். சரியா சொன்னி அங்க மத்த வீட்டுல சாப்பிடல இருபாணி. ஐயோ இந்த பையன் கட்டி பார்த்தேன். சாப்பாடு கல்யாணம் ஆகுதுன்னு சோத்துக்கு வாங்கிக்க. திருமணத்துக்கு என்ன சொல்றாரு? திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அவரு. சம்மதம் மைத்துனர் உரைத்த பிரகாரமே இந்த ஏழையாக இருந்தாலும் இந்நாட்டு இளவரசியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய தந்தை முறைப்படி திருமணம் திருமணம் வேண்டாம் என்று வெறுத்தேன். இப்பொழுது என்னுடைய தங்கை என்னுடைய மைத்துனர் விருப்பத்திற்காக இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். அரோகரா ஒரு திருமணம் நடந்துச்சு, அதனால கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானே எனக்கு குடிச்சு வர போனோம். என்ன பெருமாளை கூப்பிட்டா புண்ணியம், அதாவது அரோகரானா முருகர் கூப்பிட்டா நன்மை. அதெல்லாம் இங்க வேணா, அந்த அம்மா பாத்துப்பா. சரியா கோவிந்தா ஆரோகரம் வேணா போ. குங்குமம் ஏற்றி நிற்கும் குலமகளே, இதோ இணைத்த உலக வாழ்க்கை எரிய வந்த உத்தம புத்திரன் அவர்கள் அரவணைத்தும் உந்தன் இதய சிறையில் அடைத்தும் வாழ்க்கை என்னும் நீல வானத்திலே பறந்து வசந்த மாளிகைக்கு சென்று
பாலும் பழமும் உண்டு இல்லறத்திலே நல்லறவா ஈடுபட்டு அன்னை பராசக்தியின் கருணையால் பேசும் செல்வங்கள் இரண்டின மட்டும் ஈன்றெடுத்து குடும்பத்தின் குலவிளக்காய் இறைக்க வேண்டும் என்ற மனதார சரி, முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. ஏம்மா நீ உட்காந்துக்கிறான்? என்னத்துக்கு உட்காந்துக்கிறான்? எங்க அண்ணனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. நான் சந்தோஷத்துல உட்கார்ந்துட்டேன். சந்தோஷத்துல துக்கட்ட பொண்ணாக்குறியா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சாப்பாடு கொண்டு வந்து யாரு பார்த்து சொன்னா இருப்பா. எதிர்க்கு நீ உட்காரு. மாலையா? ஐயோ, அன்னைக்கு போட்டுவே போட மாட்டேன், இன்னைக்கே போட்டுருன்னு சொல்றது. எங்க அண்ணனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஒருத்தர் கூட ஐயா வந்து திடீர்னு கந்தல வந்து செத்து விட்டாரு. ஆமா, அவன் நரசிம்மாயிரு போட்டாரு. நான் நரசிம்மாயிரு போட்டாரு. நான் நல்ல வயது வந்துக்கிறேன். என்னவா? எங்க அண்ணனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஆமா, என்ன நடக்க போகுது? சாந்திக்கு முகூர்த்தம். அப்படின்னா சாந்திக்கு முகூர்த்தம். எந்த சாந்திக்கு முகூர்த்தம்? பக்கத்து வீட்டு சாந்திக்கு சொல்றாங்கல்ல. சாந்தி முகூர்த்தம் யாரா இருக்கு சொன்னாதானே எனக்கு தெரியாத. அதோ நிக்கிறாரு. அவருக்கும் அவனுக்கு தேவையில்ல. இந்த அம்மாவுக்கும் மாத்தி மாறி நீ ஜட்ஜா நின்னா தானே இப்படி மாத்தி மாத்தி நின்னா. அதாவது இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் முகூர்த்தம் சாந்தி. தங்க மாதிரி எனக்கு அண்ணன் மாதிரிடா. எனக்கு தவற சொல்லாதே. எப்படின்னா சொல்லிங்க போங்க. எங்க அண்ணனுக்கும் எங்க அன்னைக்கும் சாந்தி முகூர்த்தம். அது நீ பார்க்க போற? ஆமா. சரியா? பார்க்க போறியா? எங்க அண்ணனை விட்டு நான் பிரிஞ்சதே இல்ல. அப்போ அதனால எது நடந்தாலும் என் கண்ணுக்கு முன்னவே இருக்கணும். எங்க அண்ணன் கூட தான் நான் இருப்பேன். எப்பா நீ ரெடியா? முகூர்த்தத்துக்கு சாந்திக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு வச்சு தயாரா? அதான் அப்படின்னு கேக்குறேன். தயாரா? என்னுடைய தங்கை இதுவரை என்னை விட்டு பிரிந்ததே இல்லை. ஆமா, இன்ப துன்பம் எது நடந்தாலும் என்னுடனே இருக்கணும். இதை பத்தி தெரியாதுடா. அப்ப கூடவே வச்சிருக்கு பாரு. முதலில் என்னன்னு தெரியாது. முதலில் அவளுக்கு திருமணம் செய்து வச்சு பிறகு நான் திருமணம் செய்யலாம் இருந்தேன். இப்ப நடந்து போச்சு. அதனால தெரியல, எடுத்து சொல்லுங்க. நீ சாப்பாடு போ. சாப்பாட்டுக்கு ஐயா சாப்பாடு எங்க போடுறாங்க? என் ஆத்திரார அப்படிலாம் திட்டாதடா. சொந்த முடியல. எங்களுக்கு முதலில் கொண்டான் ஏற்பாடுகள் அத்தனை போய் இருவரும் ஒன்றாக உற்சாகமாக இருந்துட்டு வாருங்கள். இப்படிதான் சொல்கிறோம். உங்கள் இருவருக்கும் இன்று முதல் இரவு ஆகையால் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்துவாங்க. அதற்குண்டான வேலையை பார்க்கிறோம். கொண்டு அரங்கெங்கே என் ஆர்வத்தை தூண்டிவிட்டு தண்டனுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு? தெம்மாங்கு பாட்டு
கண்ணு நினைப்பாவே இருக்கிறது. அந்த கலைராணி படாது பாடுபடுத்துறான் முடியாது. நாட்டு எழுதி கொடுக்க முடிவு செய்துட்டாங்க. அந்த கலைராணியால ஆபத்தா? நாட்டு அவன் பேருக்கு எழுதி வாங்க போகிறான். அண்ணா விடவே கூடாது அண்ணா. நிச்சயம் அந்த நயவஞ்சியை துரத்தி ஆட வேண்டும். அண்ணனை காப்பாற்ற வேண்டும். புறப்படு, புறப்படு. கலட்டாயின் மூத்தவர்கள் கற்பனையால் கலட்டாயின் தென்றலினால் மனித சென்ற முல்லை கலட்டாக குரல் விப்புகின்ற முன்னழகு வேங்கை என பாய்த்திடவே பெற்றவென நாணமன்று வேலி என தடுத்திடுது கைச்சலையோ கட்டழகு தேவதையும் அவள் போல நடைப்பயிர்ல உரையை வெட்டி உடற்பிறந்த சோதரியும் இத பாருங்கத்தா கலை நாட்டு மக்களா ஏசுறாங்க ஐயா இவன் ஒரு நாட்டுக்காரி தேரில் வந்த புதுமாது உலகண்டு மனமாடு
வைத்தால்